யோவானுக்கு அருளிய திருவெளிப்பாடு. இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளராகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைப்பிடிப்போரும் பெயர் பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான கடவுளிடமிருந்தும் அவரது அரியணை முன் நிற்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது இரத்தத்தினால் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது தம் தந்தையாம் கடவுளுக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமீன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான எல்லாம் வல்லவர் அவரே. உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்வனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததால் பத்மு என்னும் தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி எபேசு, சிமிர்னா, பெர்காம், தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா ஆகிய 7 திருச்சபைகளுக்கும் அதை அனுப்பி வை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அவ்வாறு திரும்பிய பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவ்விளக்கு தண்டுகளின் நடுவே மானிட மகனைப் போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். அவருடைய தலைமுடி வெண்கம்பளி போலும் உறை பனி போலும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல சுடர்விட்டன. அவருடைய காலடிகள் உலையிலிட்ட வெண்கலம் போல பளபளத்தன. அவரது குரல் பெரும் வெள்ளத்தின் இரைச்சலை ஒத்திருந்தது. அவர் தம் வலக்கையில் 7 விண்மீன்களை கொண்டிருந்தார். இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல் ஒளிர்ந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் இறுதியும் நானே, வாழ்பவரும் நானே. நான் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் எழுதி வை. நீ என் வலக்கையில் கண்ட 7 விண்மீன்கள், 7 பொன் விளக்குத்தண்டுகள் ஆகியவற்றின் மறைபொருள் இதுவே. 7 விண்மீன்கள் 7 திருச்சபைகளின் வானதூதர்களையும் 7 விளக்குத்தண்டுகள் 7 திருச்சபைகளையும் குறிக்கும். எபேசில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தமது வலக்கையில் 7 விண்மீன்களை பிடித்து கொண்டு 7 பொன் விளக்குத்தண்டுகள் நடுவில் நடப்பவர் கூறுவது இதுவே. உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் நான் அறிவேன். தீயவர்களை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாக இல்லாதிருந்தும் தங்களை திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்கின்றவர்களை நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டறிந்தாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ மன உறுதி கொண்டுள்ளாய்.
என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் நீ சோர்வு அடையவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விளங்கிய அன்பு இப்போது இல்லை என்பதாகும். ஆகையால் நீ என்னிலிருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்துப்பார். மனம் மாறு. நீ முதலில் செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். நீ மனம் மாறத் தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விளக்குத்தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். இருப்பினும் உன்னிடது நல்லது ஒன்று உண்டு. நான் வெறுக்கின்ற நிக்கலோயரின் செயல்களை நீயும் வெறுக்கின்றாய். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். சிமிர்னா சபையின் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. முதலும் இறுதியும் ஆனவர், இறந்தும் வாழ்பவர் கூறுவது இதுவே. உன் துன்பத்தையும் ஏழ்மையையும் நான் அறிவேன். ஆனால் உண்மையில் நீ செல்வம் பெற்றிருக்கிறாய் அன்றோ? தாங்கள் யூதர்கள் எனச் சொல்லிக்கொள்வோர் உன்னை பழித்து பேசுவதும் எனக்கு தெரியும். அவர்கள் யூதர்கள் அல்ல, சாத்தானுடைய கூட்டமே. உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்ந்தருள் சிலரை சிறையில் தள்ளவிருக்கின்றது. 10 நாள் நீ வேதனை உருவாய். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாகச் சூட்டுவேன். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை 2ஆம் சாவு தீண்டவே தீண்டாது. பெர்காமில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. இருபுறமும் கூர்மையான வாளை கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே. நீ எங்கு குடியிருக்கிறாய் என நான் அறிவேன். அங்கேதான் சாத்தானின் அரியணை உள்ளது. நீ என் பெயரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாய். சாத்தான் குடியிருக்கும் இடத்தில் நம்பிக்கையுள்ள என் சாட்சியான அந்திப்பா உங்கள் நடுவே கொலை செய்யப்பட்ட காலத்தில் கூட நீ என் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மறுதலிக்கவில்லை. ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறைகள் சில உண்டு. பிலேயாமின் போதனையில் பிடிப்புள்ள சிலர் உன் நடுவே உள்ளனர். இந்த பிலேயாம்தான் இஸ்ரேல் மக்கள் இடறி விழும்படி செய்ய பாலாக்குக்கு கற்றுக் கொடுத்தவன். அதனால் அவர்கள் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்டு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். இதுபோலவே நிக்கலோயரின் போதனைகள் பிடிப்புள்ள சிலரும் உன் நடுவில் உள்ளனர். ஆகவே மனம் மாறு. இல்லையேல் நான் விரைவில் உன்னிடம் வருவேன். என் வாயிலிருந்து வெளிவரும் வாள் கொண்டு அவர்களோடு போர் தொடுப்பேன். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியர் கூறுவதை கேட்கட்டும். மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவிலிருந்து வெற்றி பெறுவோருக்கு பங்கு அளிப்பேன். வெள்ளை கல் ஒன்றையும் அவர்களுக்கு கொடுப்பேன். அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பெறுபவரையன்றி வேறு யாரும் அப்பெயரை அறியார். தியத்திராவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது. தீப்பிழம்பு போன்ற கண்களும் உலையிலிட்ட வெண்கலம் போன்ற காலடிகளும் கொண்ட இறைமகன் கூறுவது இதுவே. உன் செயல்களை நான் அறிவேன். உன் அன்பு, நம்பிக்கை, திருத்தொண்டு, மன உறுதி ஆகியவை எனக்கு தெரியும். நீ இப்பொழுது செய்து வரும் செயல்கள் முதலில் செய்தவற்றை விட மிகுதியானவை என்பதும் தெரியும். ஆயினும் உன்னிடம் நான் காணும் குறை ஒன்று உண்டு. இசபேல் என்னும் பெண்ணை நீ கண்டிக்காமல் விட்டு வைத்திருக்கிறாய். தான் ஒரு இறை வாக்கினள் என கூறிக்கொள்ளும் அவள் என் பணியாளர்களை நெறிபெறச் செய்து அவர்கள் பரத்தமையில் ஈடுபடவும் சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை உண்ணவும் போதித்து வருகிறாள். அவள் மனம் மாற வாய்ப்பு கொடுத்தேன். அவளோ தன் பரத்தமையை விட்டு மனம் மாற விரும்பவில்லை. இதோ அவளை படுத்த படுக்கையாக்குவேன். அவளோடு விபச்சாரம் செய்வோர் அவளுடைய தீச்செயல்களை விட்டுவிட்டு மனம் மாறாவிட்டால் அவர்களையும் கொடிய வேதனைக்கு உள்ளாக்குவேன். அவளுடைய பிள்ளைகளை கொன்றொழிப்பேன். அப்பொழுது உள்ளங்கைகளையும் இதயங்களையும் துருவி ஆகிறவர் நானே என்பதை எல்லா திருச்சபைகளும் அறிந்து கொள்ளும். உங்களுள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பேன். தியத்திராவில் இருக்கும் ஏனையோரே, நீங்கள் இந்த போதனையை ஏற்கவில்லை. சாத்தானின் ஆழ்ந்த ஞானம் என சொல்லப்படுவதை நீங்கள் அறிய விரும்பவில்லை. எனவே நான் உங்களுக்கு சொல்வது, உங்கள் மீது வேறு எச்சுமையையும் நான் சுமத்த மாட்டேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில்
நான் வரும் வரை பிடிப்புள்ளவர்களாய் இருங்கள். என் தந்தையிடமிருந்து நான் அதிகாரம் பெற்றிருப்பது போல் வெற்றி பெறுவோருக்கும் என் செயல்களை இறுதி வரை செய்வோருக்கும் வேற்றினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன். அவர்கள் வேற்றினத்தாரை இருப்புக்கோளால் நடத்துவார்கள், குயவர் களத்தைப் போல நொறுக்குவார்கள். விடிவெளியும் அவர்களுக்கு கொடுப்பேன். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியர் கூறுவதை கேட்கட்டும். சரதையில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ பெயரளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய். உண்மையில் நீ இறந்து விட்டாய். நீ விழிப்பாயிரு. உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து. அது இறக்கும் நிலையில் உள்ளது. என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவேற்றவாய் இருக்க கண்டேன். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். அவற்றை கடைப்பிடி. மனம் மாறு. நீ விழிப்பாயிரு. இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சரதையில் உள்ளனர். அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள். அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெறுவோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன். மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வான தூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் பெயர்களை அறிக்கையிடுவேன். கேட்கச் செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியர் கூறுவதை கேட்கட்டும். பிலதெல்பியாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: தூயவரும் உண்மையுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறு திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் ஆனவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். இதோ, எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கின்றேன். சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது. இருப்பினும் நீ என் வாக்கை கடைப்பிடித்தாய். என் பெயரை மறுதலிக்கவில்லை. சாத்தானின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களை யூதர்கள் என கூறிக்கொள்கிறார்கள். அவர்கள் யூதர்களே அல்லர், பொய்யர்கள். அவர்கள் உன்னிடம் வந்து உன் காலடியில் விழுந்து பணியச் செய்வேன். நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதையும் அறியச் செய்வேன். மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைப்பிடித்ததால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலகு அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். இதோ விரைவில் வருகிறேன். உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்து கொள்ளாதபடி நீ பெற்றுக்கொண்டதை உறுதியாய் பற்றிக்கொள். வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டுவேன். அவர்கள் அதை விட்டு ஒருபொழுதும் நீங்க மாட்டார்கள். என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும், அதாவது என் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற புதிய எருசலேமின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவர்கள் மீது பொறிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியர் கூறுவதை கேட்கட்டும். லவோதியாக்கியாவில் உள்ள திருச்சபையின் வானதூதருக்கு இவ்வாறு எழுது: ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் மாணவர் கூறுவது இதுவே: உன் செயல்களை நான் அறிவேன். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை. நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும். இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிவிடுவேன். எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக்கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இரங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியவில்லை. ஆகவே நீ செல்வம் பெரும் பொருட்டு நெருப்பில் புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீ பார்வை பெரும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்து நெய்யையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன். ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனமாறு. இதோ, நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாரேனும் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள்.
நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியர் கூறுவதை கேட்கட்டும். இதன்பின் நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன் முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கியொத்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையைச் சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்நான்கு உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமா இவரே என்று அவ்வுயிர்கள் அல்லும் பகலும் இடையறாது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்களும் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படி அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். அரியணையில் வீற்றிருந்தவரது வலது கையில் ஒரு சுருளேட்டைக் கண்டேன். அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது. அது 7 முத்திரைகள் பொறிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமை மிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன். அதை பிரித்து படித்து பார்க்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழுலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை. சுருளேட்டை பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன். அப்பொழுது மூப்பொருள் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார். அந்நான்கு உயிர்களும் மூப்பொருளும் புடைசொல அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அக்கண்கள் கடவுளின் 7 ஆவிகளே. அவை மண்ணுலகெங்கும் அனுப்பப்பட்டவை. ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் வலக்கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது. அது ஏட்டை எடுத்தபோது அந்நான்கு உயிர்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் பணிந்து வீழ்ந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள். இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள். அவர்கள் புதியதொரு பாடலை கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. ஏனெனில் நீர் கொல்லப்பட்டு உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களிடம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற ஏராளமான வானதூதர்களின் குரலை கேட்டேன். அவர்களுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருந்தது. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் பெருமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு
கடல், எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும், அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் பெருமையும் மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். பின்னர் ஆட்டுக்குட்டி 7 முத்திரைகளுள் முதலாவது உடைக்கக் கண்டேன். அப்பொழுது 4 உயிர்களுள் ஒன்று வா என்று இடிமுழக்கம் போன்ற குரலில் அழைக்க கேட்டேன். தொடர்ந்து ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவரிடம் ஒரு வில் இருந்தது. அவருக்கு வாகை சூட்டப்பட்டது. வெற்றி மேல் வெற்றி கொள்ள அவர் வெளியே புறப்பட்டு சென்றார். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களில் 2வது வா என்று அழைக்க கேட்டேன். அப்பொழுது செந்நிற குதிரை ஒன்று வெளியே வந்தது. அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு உலகில் அமைதியை குலைக்க அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பெரியதொரு வாளும் அளிக்கப்பட்டது. மனிதர் தம்முள் ஒருவரை ஒருவர் படுகொலை செய்ய வேண்டுமென்றே இவை அவருக்கு கொடுக்கப்பட்டன. ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 3வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவருடைய கையில் ஒரு நிறைகோல் இருந்தது. 4 உயிர்களின் நடுவில் மனித குரல் போன்ற ஓசை கேட்டது. அது ஒரு தென்னாரியத்துக்கு கோதுமை அரைப்படி, வார்கோதுமை 1 படி, எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்றது. ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை உடைத்த பொழுது அவ்வுயிர்களுள் 4வது வா என்று அழைக்க கேட்டேன். தொடர்ந்து வெளிரிய பச்சை குதிரை 1 கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவரின் பெயர் சாவு. பாதாளமும் அவரோடு சென்றது. வாள், பஞ்சம், கொள்ளை நோய் ஆகியவற்றாலும் மண்ணுலகின் விலங்குகளாலும் உலகின் கால் பகுதியை அழிக்க சாவுக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகிர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்களை பலிபீடத்தின் அடியில் கண்டேன். அவர்கள் உரத்த குரலில், தூய்மையும் உண்மையும் உள்ள தலைவரே, உலகில் வாழ்வோருக்கு எவ்வளவு காலம் நீர் தீர்ப்பு அளிக்காமல் இருப்பீர்? எங்களை கொலை செய்ததன் பொருட்டு எவ்வளவு காலம் அவர்களை பழி வாங்காமல் இருப்பீர் என்று கேட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதர சகோதரிகளும் அவர்களைப் போலவே கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைக்க கண்டேன். அப்பொழுது பெரியதொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. கதிரவன் கருப்பு சாக்கு துணி போல கருத்தது. நிலவு முழுவதும் இரத்தம் போல் சிவந்தது. பெரும் காற்று அடிக்கும் பொழுது அத்தி மரத்திலிருந்து காய்கள் உதிர்வது போன்று விண்மீன்கள் நிலத்தின் மீது விழுந்தன. சுருளேடு சுருட்டப்படுவது போல வானமும் சுருட்டப்பட்டு மறைந்தது. மலைகள், தீவுகள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயின. மண்ணுலகின் அரசர்கள், உயர்குடி மக்கள், ஆயிரத்தவர் தலைவர்கள், செல்வர், வலியோர், அடிமைகள், உரிமை குடிமக்கள் ஆகிய அனைவரும் குகைகளிலும் மலைப்பாறைகளின் இடுக்குகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் அம்மலைகளிடம் பாறைகளிடமும் எங்கள் மீது விழுந்து அரியணையில் வீற்றிருப்பவருடைய முகத்தினின்றும் ஆட்டுக்குட்டியின் சினத்தினின்றும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்களது சினம் வெளிப்படும் கொடிய நாள் வந்துவிட்டது. அதை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று புலம்பினார்கள். இதன்பின் மண்ணுலகின் 4 மூலைகளிலும் 4 வானதூதர்கள் நிற்க கண்டேன். நிலத்தின் மீதும் கடலின் மீதும் மரத்தின் மீதும் காற்று வீசாதவாறு உலகின் காற்று வகைகள் 4 அவர்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார்கள். கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாளும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, நம் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா குலத்தில்
முத்திரையிடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் குலத்தில் 12,000. காத்து குலத்தில் 12,000. ஆசேர் குலத்தில் 12,000. நப்தலி குலத்தில் 12,000. மனாசே குலத்தில் 12,000. சிமியோன் குலத்தில் 12,000. லேவி குலத்தில் 12,000. இசக்கார் குலத்தில் 12,000. செபுலோன் குலத்தில் 12,000. யோசேப்பு குலத்தில் 12,000. பென்யமீன் குலத்தில் 12,000. இதன்பின் நான் பார்த்தபோது யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களைக் கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் ஆற்றலும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னை நோக்கி, வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் இவர்கள் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இராது. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்காது. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுக்களுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை உடைத்த பொழுது விண்ணகத்தில் ஏறத்தாழ அரை மணி நேரம் அமைதி நிலவியது. பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த 7 வானதூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டன. மற்றொரு வானதூதர் பொன்னாலான தூப கிண்ணம் ஒன்றை ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார். அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறைமக்கள் அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது. அச்சாம்பிராணி புகை இறைமக்களின் வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையிலிருந்து கடவுளின் திருமுன் எழும்பிச் சென்றது. பிறகு அந்த வானதூதர் தூப கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்தில் இருந்த நெருப்பினால் அதை நிரப்பி மண்ணுலகின் மீது வீசி எறிந்தார். உடனே இடிமுழக்கமும் பேரிரைச்சலும் மின்னலும் நிலநடுக்கமும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்களும் அவற்றை முழக்க ஆயத்தமானார்கள். முதல் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது இரத்தத்தோடு கலந்த கல்மழையும் நெருப்பும் நிலத்தின் மீது வந்து விழுந்தன. நிலத்தின் 3 1 பகுதி எரிந்து போனது. மரங்களுள் 3 1 பகுதியும் தீக்கிரையானது. பசும்போல் எல்லாமே சுட்டரிக்கப்பட்டது. 2ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். அப்பொழுது தீப்பற்றி எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று கடலுக்குள் எரியப்பட்டது. இதனால் கடலின் 3 1 பகுதி இரத்தமாக மாறியது. கடல்வாழ் உயிரினங்களுள் 3 1 பகுதி மடிந்தது. கப்பல்களுள் 3 1 பகுதி அழிந்தது. 3ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது பெரிய விண்மீன் ஒன்று தீவட்டி போன்று எரிந்து கொண்டே வானிலிருந்து பாய்ந்து வந்து ஆறுகளுள் 3 1 பகுதியிலும் நீரூற்றுக்களிலும் விழுந்தது. அந்த விண்மீனுக்கு எட்டி என்பது பெயர். ஆகவே தண்ணீரில் 3 1 பகுதி எட்டி போல கசப்பானது. அந்த கசப்பான நீரை குடித்த மனிதர்கள் பலர் இறந்தனர். 4ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது கதிரவனின் 3 1 பகுதியும் நிலாவின் 3 1 பகுதியும் விண்மீன்களுள் 3 1 பகுதியும் தாக்குண்டன. இதனால் அவற்றுள் 3 1 பகுதி இருளடைந்தது. பகலின் 3 1 பகுதி ஒளி குன்றியது. இரவுக்கும் அவ்வாறே ஆயிற்று. இதன்பின் நான் ஒரு காட்சி கண்டேன். நடுவானில் பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று உரத்த குரலில் மற்ற 3 வானதூதர்களும்
எக்காலங்களை இதோ முழக்கவிருக்கிறார்கள். அந்தோ, உலகில் வாழ்வோருக்கு கேடு வரும், ஐயகோ என்று கத்தக் கேட்டேன். பிறகு 5ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது வானிலிருந்து நிலத்தின் மீது விழுந்து கிடந்த ஒரு விண்மீனை கண்டேன். படுகுழி வாயிலின் திறவுகோல் அதற்கு கொடுக்கப்பட்டது. அது படுகுழி வாயிலை திறக்கவே பெரும் சூளையிலிருந்து புகை எழுவது போல் அக்குழியிலிருந்து புகை கிளம்பியது. அப்புகையால் கதிரவனும் வான்வெளியும் இருண்டு போயின. புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் கிளம்பி நிலத்துக்கு வந்தன. நிலத்தின் தேள்களுக்கு உள்ள ஆற்றல் அவற்றுக்கு கொடுக்கப்பட்டது. நிலத்தின் புற்புண்டுகளுக்கோ மரங்களுக்கோ தீங்கு இழைக்காமல் கடவுளின் முத்திரையை தங்கள் நெற்றியில் கொண்டிராதவர்களுக்கு மட்டும் தீங்கு செய்யுமாறு அவற்றுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் அவர்களை கொல்லாமல் 5 மாதம் வரை வதைக்க மட்டும் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. தேள் மனிதரை கொட்டி துன்புறுத்துவது போல் அவை அவர்களை வதைத்தன. அக்காலத்தில் மனிதர் சாவை தேடுவார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். சாக விரும்புவார்கள், ஆனால் சாவு அவர்களை அணுகாது. போருக்கு ஆயத்தமாக இருக்கும் குதிரைகளைப் போல அவ்வெட்டுக்கிளிகள் காணப்பட்டன. அவற்றின் தலைகளில் பொன்முடிகள் போன்றவை தென்பட்டன. அவற்றின் முகங்கள் மனித முகங்கள் போல் இருந்தன. அவற்றின் முடி பெண்களின் கூந்தலையும் பற்கள் சிங்கங்களின் பற்களையும் ஒத்திருந்தன. இரும்பாலான மார்பு கவசம் போல் அவை மார்பில் கவசம் அணிந்திருந்தன. அவற்றின் சிறகுகளுடைய இரைச்சல் போருக்கு விரையும் தேர்ப்படையின் இரைச்சல் போன்று இருந்தது. தேள்களைப் போல் அவை வாளும் கொடுக்கும் கொண்டிருந்தன. 5 மாதம் மனிதருக்கு தீங்கிழைக்கும் ஆற்றல் அவற்றின் வாள்களில் இருந்தது. படுகுழியின் தூதனே அவற்றுக்கு அரசன். அவனுக்கு எபிரேய மொழியில் அபத்தோன் எனவும் கிரேக்க மொழியில் அப்பொல்லியோன் எனவும் பெயர். முதலாவது கேடு கடந்துவிட்டது. இதோ இன்னும் 2 கேடுகள் வரவிருக்கின்றன. பிறகு 6ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கினார். அப்பொழுது கடவுளின் திருமுன் இருந்த பொன் பலிபீடத்தின் 4 கொம்புகளிலிருந்தும் எழுந்த ஒரு குரலை கேட்டேன். அக்குரல் எக்காலம் வைத்திருந்த அந்த 6ஆம் வானதூதரிடம், யூப்ரதசு பேராற்றின் அருகில் கட்டப்பட்டு கிடக்கும் வானதூதர் 4 வரையும் அவிழ்த்துவிடு என்றது. அவ்வாறே மனிதருள் 3 ஒரு பகுதியினரை கொல்லும்படி குறிக்கப்பட்டிருந்த ஆண்டு, மாதம், நாள், மணிக்காக ஆயத்தமாயிருந்த அந்த 4 வானதூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரைப்படையின் எண்ணிக்கையை சொல்ல கேட்டேன். அது 20 கோடி. நான் கண்ட காட்சியில் குதிரைகளை அவற்றின் மேல் ஏறியிருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் நெருப்பு, பதுமராகம், கந்தகம் ஆகியவற்றின் நிறங்களை கொண்ட மார்பு கவசங்களை அணிந்திருந்தார்கள். அக்குதிரைகளின் தலைகள் சிங்கங்களின் தலைகள் போன்று இருந்தன. அவற்றின் வாயிலிருந்து நெருப்பும் புகையும் கந்தகமும் வெளிவந்தன. அவற்றின் வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு, புகை, கந்தகம் ஆகிய 3 வாதைகளாலும் மனிதருள் 3 ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டனர். அக்குதிரைகளின் ஆற்றல் அவற்றின் வாயிலும் வாளிலும் இருந்தது. அவற்றின் வாள்கள் பாம்பு போன்று இருந்தன. அவை தங்கள் தலையை கொண்டு தீங்கு இழைத்து வந்தன. அவ்வாதைகளால் கொல்லப்படாமல் எஞ்சிய மனிதர்கள் தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பேய்களையும் பொன், வெள்ளி, வெண்கலம், கல், மரம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட பார்க்கவோ கேட்கவோ நடக்கவோ முடியாத சிலைகளையும் வணங்குவதை அவர்கள் விட்டுவிடவில்லை. தாங்கள் செய்து வந்த கொலை, பில்லி சூனியம், பரத்தமை, களவு ஆகியவற்றை விட்டு அவர்கள் மனம் மாறவில்லை. பின்பு வலிமை மிக்க வேறொரு வானதூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவர் மேகத்தை ஆடையாக அணிந்திருந்தார். அவரது தலைக்கு மேல் ஒரு வானவில் இருந்தது. அவரது முகம் கதிரவன் போலவும் கால்கள் நெருப்பு தூண்கள் போலவும் இருந்தன. திறக்கப்பட்ட ஒரு சிறிய சுருளேட்டை அவர் தம் கையில் வைத்திருந்தார். தம் வலக்காலை கடலின் மீதும் இடது காலை நிலத்தின் மீதும் வைத்திருந்தார். சிங்கம் கர்ச்சிப்பது போல் உரத்த குரலில் அவர் கத்தினார். இவ்வாறு அவர் கத்திய பொழுது 7 இடிகள் முழங்கி எதிரொலித்தன. அந்த 7 இடிகளும் முழங்கிய பொழுது நான் எழுத ஆயத்தமானேன். ஆனால் விண்ணகத்திலிருந்து வந்த ஒரு குரல், 7 இடிகளும் சொன்னதை மறைத்து வை, எழுதாதே என்று சொல்ல கேட்டேன். நான் கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்க கண்ட வானதூதர் தம் வலக்கையை விண்ணகம் நோக்கி உயர்த்தினார். விண்ணையும் அதில் உள்ளவற்றையும், மண்ணையும் அதில் உள்ளவற்றையும், கடலையும் அதில் உள்ளவற்றையும் படைத்தவரும்
என்றென்றும் வாழ்பவருமாகிய கடவுளின் பெயரால் அவர் ஆணையிட்டு, இனி தாமதம் கூடாது. 7ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கப்போகும் இக்காலத்தில் கடவுள் தம் பணியாளர்களான இறை வாக்கினர்களுக்கு அறிவித்தபடியே அவரது மறைவான திட்டம் நிறைவேறும் என்றார். விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும், ஆனால் வாயில் தேனைப் போல இனிக்கும் என்று சொன்னார். உடனே வானதூதர் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனைப் போல இனித்தது, ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. பின்பு குச்சி போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது. எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அளவிடு, அங்கு வழிபடுவோரையும் கணக்கிடு. ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு, ஏனெனில் அது வேற்றினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. திருநகரை அவர்கள் 42 மாதம் மிதித்து சீரழிப்பார்கள். நான் என் சாட்சிகளுள் 2 அனுப்புவேன். அவர்கள் சாக்கு உடை உடுத்தி 1260 நாளும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. மண்ணுலகின் ஆண்டவருடைய திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளுமே அவ்வேறு சாட்சிகள். யாரேனும் அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அப்பகைவர்களை சுட்டரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகிர்ந்து முடித்தபின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவரின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தாரும் குலத்தினரும் மொழியினரும் நாட்டினரும் 3½ நாளளவு அவளுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புக்கள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இவ்விரு இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். 3½ நாட்களுக்கு பின்பு கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஒரு உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அவ்வேறு இறைவாக்கினரும் கேட்டனர். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது ஏறி விண்ணகத்துக்கு சென்றார்கள். அந்நேரத்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நகரில் 10 1 பகுதி வீழ்ந்தது. நிலநடுக்கத்தில் 7000 பேர் இறந்தனர். எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் விண்ணக கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இவ்வாறு 2வது கேடு கடந்துவிட்டது. இதோ 3வது கேடு விரைவில் வரவிருக்கிறது. பின்னர் 7ஆம் வானதூதர் எக்காலம் முழக்கினார். அப்பொழுது விண்ணகத்தில் உரத்த குரல்கள் எழுந்தன. உலகின் ஆட்சியுரிமை நம் ஆண்டவருக்கும் அவருடைய மெசியாவுக்கும் உரியதாயிற்று. அவரை என்றென்றும் ஆட்சி புரிவார் என்று அவை முழங்கின. கடவுளின் திருமுன் தங்கள் அரியணைகளில் அமர்ந்திருந்த 24 மூப்பர்களும் மூங்குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானீர். வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர், உமது சினமும் வெளிப்பட்டது. இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் இறைவாக்கினர்களாகிய உம் பணியாளர்களுக்கும் இறை மக்களுக்கும் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அளிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. அப்பொழுது மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார்.
நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது முடியாக சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் பிள்ளையை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அப்பெண் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை எனவும் சாத்தான் எனவும் அழைக்கப்படும் அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகு முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன், நம் கடவுளின் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. தான் மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டதைக் கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்திச் சென்றது. ஆனால் அப்பாம்பிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் தமக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்துக்கு அப்பெண் பறந்து செல்லுமாறு பெரும் கலையின் 2 சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. அங்கு அவர் 3.5 ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்துச் செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து ஆறு போல தண்ணீர் பாய்ந்தோடச் செய்தது. ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்து வந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினங்கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தவர்கள். அரக்கப்பாம்பு கடற்கரையில் நின்று கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு விலங்கு கடலில் இருந்து எழும்பி வர கண்டேன். அதற்கு 10 கொம்புகளும் 7 தலைகளும் இருந்தன. அதன் கொம்புகளில் 10 மணிமுடிகளும் தலைகளில் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்களும் காணப்பட்டன. நான் கண்ட அந்த விலங்கு சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்கள் போன்றும் வாய் சிங்கத்தின் வாய் போன்றும் இருந்தன. அந்த அரக்கப்பாம்பு தன் வல்லமையையும் அரியணையையும் பேரதிகாரத்தையும் அதற்கு அளித்தது. அந்த விலங்கின் தலைகளில் ஒன்று உயிருக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு காயம் பட்டிருந்தது போல் தோன்றியது. ஆயினும் அந்த படுகாயம் குணமாகி இருந்தது. மண்ணுலகு முழுவதும் வியப்புற்று அந்த விலங்கை பின்தொடர்ந்தது. அரக்கப்பாம்பு அந்த விலங்குக்கு தன் அதிகாரத்தை அளித்திருந்ததால் மக்கள் அப்பாம்பை வணங்கினார்கள். விலங்குக்கு ஒப்பானவர் யார், அதனுடன் போரிடக்கூடியவர் யார் என்று கூறி அந்த விலங்கையும் வணங்கினார்கள். ஆணவமாய் பேசவும் கடவுளை பழித்துரைக்கவும் அந்த விலங்குக்கு பேச்சாற்றல் தரப்பட்டது. 42 மாதம் அது அதிகாரம் செலுத்த விடப்பட்டது. அது வாய் திறந்து கடவுளையும் அவரது பெயரையும் உறைவிடத்தையும் விண்ணகத்தில் குடியிருப்போரையும் பழித்துரைக்க தொடங்கியது. இறை மக்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்றிட அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எல்லா குலத்தினர், மக்களினத்தினர், மொழியினர்,
நாட்டினர் மீதும் அதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. மண்ணுலகில் வாழ்வோர் அனைவரும் அதை வணங்குவர். அதாவது கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் உலகம் தோன்றியது முதல் பெயர் எழுதப்படாதோர் அனைவரும் அதை வணங்குவர். கேட்க செவியுடையோர் கேட்கட்டும். சிறையிலிடப்பட வேண்டியவர் சிறைக்குச் செல்வர். வாளால் கொல்லப்பட வேண்டியவர் வாளால் கொல்லப்படுவர். ஆகவே இறை மக்களுக்கு மன உறுதியும் நம்பிக்கையும் தேவை. பின்னர் மற்றொரு விலங்கு மண்ணிலிருந்து வெளியே வர கண்டேன். ஆட்டுக்குட்டியின் கொம்புகளைப் போன்றே இரு கொம்புகள் அதற்கு இருந்தன. ஆனால் அது அரக்கப்பாம்பு போன்று பேசியது. அவ்விலங்கு முதலாம் விலங்கின் முழு அதிகாரத்தையும் அதன் முன்னிலையில் செயல்படுத்தியது. உயிருக்கே ஊறு விளைவிக்கக்கூடிய காய்த்தினின்று நலம் பெற்றிருந்த முதல் விலங்கை மண்ணுலகும் அதில் வாழ்வோரும் வணங்கும்படி செய்தது. அது பெரிய அடையாளச் செயல்களை செய்தது. மனிதர் பார்க்க விண்ணிலிருந்து மண் மீது நெருப்பு விழும்படி செய்தது. இவ்வாறு முதல் விலங்கின் முன்னிலையில் அது செய்யும்படி அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அரும் அடையாளங்களால் மண்ணுலகில் வாழ்வோரை ஏமாற்றியது. வாளால் காயப்பட்டிருந்தும் உயிர் வாழ்ந்த அந்த விலங்குக்கு சிலை ஒன்று செய்யுமாறு அவரிடம் கூறியது. அச்சிலையை பேச வைக்கவும் அதனை வணங்காதவர்களை கொல்லவும் அதற்கு உயிர் கொடுக்குமாறு இரண்டாம் விலங்குக்கு அனுமதி வழங்கப்பட்டது. சிறியவர், பெரியவர், செல்வர், வறியவர், உரிமை குடிமக்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வழக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்றை இட்டுக்கொள்ளுமாறு அது செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த ஆண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் ஒலித்தது. அது யாழ் மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் இருந்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தனர். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் கற்பை காத்து கொண்டவர்கள். ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதல் கனிகளாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். பின்பு வேறொரு வானதுதர் நடுவானில் பறந்து கொண்டிருக்க கண்டேன். அவர் மண்ணுலகில் வாழ்வோருக்கு, அதாவது நாடு, குலம், மொழி, மக்களினம் ஆகிய ஒவ்வொன்றையும் சார்ந்தோருக்கு அறிவிக்கும் பொருட்டு எக்காலத்துக்கும் உரிய நற்செய்தியை வைத்திருந்தார். கடவுளுக்கு அஞ்சுங்கள், அவரை போற்றி புகழுங்கள், ஏனெனில் அவர் தீர்ப்பளிக்கும் நேரம் வந்துவிட்டது. விண், மண், கடல், நீரூற்றுக்கள் ஆகியவற்றை படைத்தவரை வணங்குங்கள் என்று அவர் உரத்த குரலில் கூறினார். மற்றொரு வானதூதர் அவரை தொடர்ந்து வந்தார். அந்த இரண்டாம் தூதர், வீழ்ந்தது, பரத்தமை என்னும் தன் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்து வெறிகொள்ளச் செய்த பாபிலோன் மாநகர் வீழ்ந்தது என்றார். வேறொரு வானதூதர் அவர்களை தொடர்ந்து வந்தார். அந்த மூன்றாம் வானதூதர் உரத்த குரலில் கூறியது, விலங்கையும் அதன் சிலையையும் வணங்கி தங்கள் நெற்றியிலோ கையிலோ குறியிட்டு கொண்டோர் அனைவரும் கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை, அவர்தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும். அவர்கள் தூய வானதூதர் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள். அவர்களை வதைக்கும் நெருப்பிலிருந்து வருகின்ற புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டுக்கொண்டோருக்கும் அல்லும் பகலும் ஓய்வே இராது. ஆகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் இறை மக்களுக்கு மன உறுதி தேவை. பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. அதற்கு தூய ஆவியர், ஆம், அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள்.
ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார். பின்பு ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகம் எங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவில்களிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னுமொரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம் அவர், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அரித்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்துவிட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீதும் தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் உயரமுடையதாய் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. பின்பு பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அவ்வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தனியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அந்த சிலையின் மீதும் என்னால் குறிக்கப்பட்ட அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதிச் செயல்கள் வெளிப்படையாயின. இதன்பின் விண்ணகத்தில் உள்ள கோவில், அதாவது சந்திப்பு கூடாரம் திறக்க கண்டேன். அப்பொழுது 7 வாதைகளை கொண்டிருந்த 7 வானதூதர்களும் கோவிலிலிருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய்மையும் பளபளப்புமான மெல்லிய ஆடையும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார்கள். அந்நான்கு உயிர்களுள் ஒன்று என்றென்றும் வாழும் கடவுளின் சீற்றத்தால் நிறைந்த 7 பொன் கிண்ணங்களை அந்த 7 வானதூதர்களுக்கும் அளித்தது. கடவுளின் மாட்சியும் வல்லமையும் கோவிலை புகையால் நிரப்பின. அதனால் அந்த 7 வானதூதர்களும் கொண்டிருந்த 7 வாதைகளும் முடிவுறும் வரை ஒருவரும் கோவிலுள் நுழைய முடியவில்லை. கோவிலிலிருந்து ஒலித்த ஒரு பெரும் குரலை கேட்டேன். புறப்பட்டுச் செல்லுங்கள், கடவுளின் சீற்றத்தால் நிறைந்த 7 கிண்ணங்களிலிருந்து மண்ணுலகின் மீது ஊற்றுங்கள் என்று அந்த 7 வானதூதர்களுக்கும் அது சொன்னது. எனவே முதலாம் வானதூதர் சென்று தம் கிண்ணத்தில் இருந்ததை மண்ணுலகின் மீது ஊற்றினார். உடனே விலங்குக்கு குறியை இட்டுக்கொண்டு அதன் சிலையை வணங்கி வந்த மனிதர் மீது கொடிய துன்பம் தரக்கூடிய புண்கள் உண்டாயின. பின் 2ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கடலில் ஊற்றினார். அப்பொழுது அது இறந்தோரின் இரத்தம் போன்று மாறியது. உடனே கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் மடிந்தன. 3ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை ஆறுகள் மீதும் நீரூற்றுகள் மீதும் ஊற்றினார். உடனே அவை இரத்தம் போல் மாறின. நீர்நிலைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த வானதூதர் பின்வருமாறு சொல்ல கேட்டேன். இருக்கின்றவரும் இருந்தவருமான தூயவரே, இத்தீர்ப்புக்களை வழங்கும் நீர் நீதியுள்ளவர். இறை மக்களுடையவும் இறை வாக்கினருடையவும் இரத்தத்தை சிந்திய மானிடருக்கு நீர் இரத்தத்தையே குடிக்க கொடுத்தீர். இது அவர்களுக்கு தகுந்த தண்டனையே. அப்பொழுது பலிபீடத்திலிருந்து நான் கேட்ட குரல், ஆம் கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் தீர்ப்புக்கள் உண்மையுள்ளவை, நீதியானவை என்றது. 4ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார். அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மையை அது பெற்றது. உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். ஆயினும் இவ்வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை. 5ஆம் வானதூதர்
தம் கிண்ணத்தில் இருந்ததை விலங்கின் அரியணை மீது ஊற்றினார். உடனே அதன் அரசை இருள் கவ்விக்கொண்டது. துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர் தங்கள் நாவை கடித்து கொண்டனர். தங்கள் துன்பத்தையும் புண்களை முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தனரை தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. 6ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை யூப்ரத்திசு பேராற்றில் ஊற்றினார். உடனே அதன் தண்ணீர் வற்றி போனது. அதனால் கீழே நாட்டு மன்னர்கள் பயன்படுத்த பாதை உண்டாயிற்று. அரக்கப்பாம்பின் வாயினின்றும் விலங்கின் வாயினின்றும் போலி இறைவாக்கினரின் வாயினின்றும் தவளைகளைப் போன்ற 3 தீய ஆவிகள் வெளிவரக் கண்டேன். அவை அரும் அடையாளங்கள் புரியும் பேய்களின் ஆவிகள். எல்லாம் வல்ல கடவுளின் பெருநாளில் போர் புரிந்திட உலகு அனைத்தின் அரசர்களை ஒன்று கூட்டுமாறு அவை புறப்பட்டுச் சென்றன. இதோ நான் திருடனைப் போல வருகின்றேன். தாங்கள் ஆடையின்றி நடப்பதையும் பிறந்த மேனியராய் இருப்பதையும் பிறர் பார்த்திடாதவாறு தங்களின் ஆடைகளை ஆயத்தமாக வைத்திருப்போரும் விழிப்பாயிருப்போரும் பேறு பெற்றோர். எபிரேய மொழியில் அருமகதோன் என்ற இடத்தில் அந்த ஆவிகள் அரசர்களை ஒன்று கூட்டின. 7ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார். அப்பொழுது கோவிலின் அரியணையிலிருந்து முடிந்து போயிற்று என்று பெரும் குரல் ஒன்று ஒலித்தது. உடனே மின்னலும் இரைச்சலும் இடி முழக்கமும் உண்டாயின. பெரிய நிலநடுக்கமும் ஏற்பட்டது. மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்தனை பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டதே இல்லை. அந்த நிலநடுக்கம் அத்தனை பெரியதாக இருந்தது. அந்த மாநகர் 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. மற்ற நாடுகளின் நகர்களும் வீழ்ந்தன. கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு தம் கடும் சீற்றம் என்னும் மது நிரம்பிய கிண்ணத்தை அதற்கு குடிக்க கொடுத்தார். தீவுகள் எல்லாம் மறைந்து போயின. மலைகளும் காணப்படவில்லை. கல்மழை பெருங்கற்களாக விண்ணிலிருந்து மக்கள் மீது பெய்தது. கல்மழையால் ஏற்பட்ட இவ்வாதை மிக கொடியதாக இருந்ததால் மக்கள் கடவுளை பழித்துரைத்தார்கள். 7 கிண்ணங்களை கொண்டிருந்த அந்த 7 வானதூதர்களும் ஒருவர் வந்து என்னோடு பேசி, வா, நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்கும் பேர் போன விலைமகளுக்கு வரவிருக்கும் தண்டனையை உனக்கு காட்டுவேன். மண்ணுலகின் அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவளது பரத்தமை என்னும் மதுவினால் வெறி கொண்டிருக்கின்றனர் என்றார். அப்பொழுது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பெற்ற என்னை அந்த வானதூதர் பாலை நிலத்துக்கு கொண்டு சென்றார். அங்கே கருஞ்சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை கண்டேன். அவ்விலங்கின் உடல் முழுவதும் கடவுளை பழித்துரைக்கும் பெயர்கள் நிறைந்திருந்தன. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அப்பெண் செந்நிற கருஞ்சிவப்பு ஆடைகளை அணிந்திருந்தாள். பொன், விலையுயர்ந்த கற்கள், முத்துக்கள் ஆகியவற்றால் அணி செய்யப்பட்டிருந்தாள். அவளது பரத்தமையின் அருவருப்பும் அழுக்கும் நிறைந்த பொன் கிண்ணம் அவளது கையில் இருந்தது. மறைபொருள் கொண்ட பெயர் ஒன்று அவளது நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. பாபிலோன் மாநகர் விலை மகளிருக்கும் மண்ணுலகின் அருவருப்புகள் அனைத்துக்கும் தாய் என்பதே அதன் பொருள். அப்பெண் இறைமக்களின் இரத்தத்தையும் இயேசுவின் சாட்சிகளுடைய இரத்தத்தையும் குடித்து வெறி கொண்டிருக்க கண்டேன். நான் அவளை கண்டபோது பெரும் வியப்பில் ஆழ்ந்தேன். அதற்கு அந்த வானதூதர் என்னிடம் கூறியது, நீ வியப்பு அடைவது ஏன்? அப்பெண்ணை பற்றிய மறைபொருளையும் 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்டதாய் அவளை சுமந்து செல்லும் விலங்கின் மறைபொருளையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட விலங்கு முன்பு உயிரோடு இருந்தது, இப்போது இல்லை. படுகுழியிலிருந்து அது ஏறி வரவிருக்கிறது, ஆனால் அழிந்துவிடும். உலகம் தோன்றியது முதல் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மண்ணுலகு வாழ் மக்கள் அனைவரும் அந்த விலங்கைக் கண்டு வியப்பு அடைவார்கள். ஏனெனில் அது முன்பு உயிரோடு இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆனால் அது மீண்டும் உயிர் பெற்று வரும். இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவைப்படுகிறது. அந்த 7 தலைகளும் அப்பெண் அமர்ந்திருக்கும் 7 மலைகளை குறிக்கும், 7 அரசர்களை குறிக்கும். இவ்வரசர்களுள் 5 வீழ்ச்சியுற்றனர். இப்போது ஒருவர் ஆட்சி செலுத்துகிறார், இன்னொருவர் இன்னும் தோன்றவில்லை. அவர் தோன்றி சிறிது காலமே ஆட்சி புரிய முடியும். முன்பு உயிரோடு இருந்து இப்போது இல்லாத அந்த விலங்கு 8ஆம் அரசரை குறிக்கும். இருப்பினும் அவர் 7 அரசர்கள் ஒருவரே, ஆனால் அவரும் அழிந்து விடுவார். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 அரசர்களை குறிக்கும். அவர்கள் இன்னும் ஆட்சி உரிமை பெறவில்லை, ஆனால் அவர்கள் விலங்கோடு சேர்ந்து 1 மணி அளவு அரசால அதிகாரம் பெறுவார்கள்.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவ்விலங்கிடம் ஒப்படைப்பார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பெற்று உண்மை உள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர். வானதூதர் தொடர்ந்து என்னிடம் சொன்னது, அந்த விலைமகள் நீர்த்திரள் மேல் அமர்ந்திருக்க நீ கண்டாய். அந்த நீர்த்திரள் பல்வேறு இனத்தினர், மக்கள் கூட்டத்தினர், நாட்டினர், மொழியினர் ஆகியோரை குறிக்கும். நீ கண்ட 10 கொம்புகளும் விளங்கும் அந்த விலைமகள் மீது வெறுப்பு கொண்டு அவளிடமிருந்து அனைத்தையும் பறித்துவிட்டு அவளை பிறந்த மேனியாக்கும். அவளது தசையை தின்று அவளை நெருப்பினால் சுட்டரிக்கும். ஏனெனில் கடவுள் தமது நோக்கத்தை நிறைவேற்றவே அந்நாட்டினரின் உள்ளங்களை தூண்டிவிட்டார். அவரது வாக்கு நிறைவேறும் வரை அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தங்களது ஆட்சியை விலங்கிடம் ஒப்படைத்ததும் அதே காரணத்தினால்தான். நீ கண்ட பெண் மண்ணுலக அரசர்கள் மீது ஆட்சி செலுத்தும் மாநகரே. இதன்பின் வேறொரு வானதுதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மிகுந்த அதிகாரம் கொண்டிருந்த அவருடைய மாட்சியால் மண்ணகம் ஒளிர்ந்தது. அவர் வல்லமையோடு குரல் எழுப்பி பின்வருமாறு கத்தினார், வீழ்ந்தது வீழ்ந்தது பாபிலோன் மாநகர்! அவள் பேய்களின் உறைவிடமாக, தீயாவிகள் அனைத்துக்கும் பதுங்கிடமாக, தூய்மையற்ற பறவைகள் அனைத்தின் புகலிடமாக, தூய்மையற்ற வெறுக்கத்தக்க விலங்குகளின் இருப்பிடமாக மாறிவிட்டாள். அவ்விலைமகளின் காம வெறி என்னும் மதுவை எல்லா நாட்டினரும் குடித்தனர். மண்ணுலக அரசர்கள் அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டார்கள். உலகின் வணிகர்கள் அவளுடைய வளங்களால் செல்வர்கள் ஆனார்கள். பின்னர் விண்ணிலிருந்து இன்னொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, என் மக்களே, அந்நகரை விட்டு வெளியேறுங்கள். அவளுடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதிருக்கவும் அவளுக்கு நேரிடும் வாதைகளுக்கு உட்படாதிருக்கவும் வெளியே போய்விடுங்கள். அவளின் பாவங்கள் வானை தொடுமளவுக்கு குவிந்துள்ளன. அவளின் குற்றங்களை கடவுள் நினைவில் கொண்டுள்ளார். அவள் உங்களை நடத்தியவாறே நீங்களும் அவளை நடத்துங்கள். அவளுடைய செயலுக்கு ஏற்ப இரட்டிப்பாக திருப்பிக் கொடுங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த மதுவுக்கு பதிலாக 2 மடங்கு கொடுங்கள். அவள் தன்னையே பெருமைப்படுத்தி இன்பம் துய்த்து வாழ்ந்ததற்கேற்ப அவள் வேதனையுற்று துயரடையச் செய்யுங்கள். ஏனெனில் நான் அரசியாக வீற்றிருக்கிறேன், நான் கைம்பண்ணன் அல்ல, நான் ஒருபோதும் துயருறேன் என்று அவள் தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டாள். இதன் பொருட்டு சாவு, துயரம், பஞ்சம் ஆகிய வாதைகள் ஒரே நாளில் அவள் மீது வந்து விழும். நெருப்பு அவளை சுட்டெரித்துவிடும். ஏனெனில் அவளுக்கு தீர்ப்பு வழங்கும் ஆண்டவராகிய கடவுள் வலிமை வாய்ந்தவர். அவளோடு பரத்தமையில் ஈடுபட்டு இன்பம் துய்த்து வாழ்ந்த மண்ணுலக அரசர்கள் அவள் எரியும் போது எழும் புகையை பார்த்து அழுது மாரடித்து புலம்புவார்கள். அவள் படும் வேதனை கண்டு அஞ்சி தொலைவில் நின்று கொண்டு, ஐயோ மாநகரே, நீ கெடுற்றாயே! அந்தோ வலிமை வாய்ந்த பாபிலோனை, உனக்கு கேடு வந்ததே! 1 மணி நேரத்தில் உனக்கு தீர்ப்பு வந்துவிட்டதே என்பார்கள். மண்ணுலகின் வணிகர்களும் அவளை நினைத்து அழுது புலம்புவார்கள். ஏனெனில் அவளுடைய சரக்குகளை இனி வாங்குவார் எவரும் இலர். பொன், வெள்ளி, விலையுறந்த கல், முத்துக்கள், விலையுறந்த மெல்லிய ஆடை, கருஞ்சிவப்பு ஆடை, பட்டாடை, செந்நிற ஆடை, பலவகை மனம் வீசும் மரக்கட்டைகள், தந்தத்தினாலான பலவகை பொருட்கள், விலையுறந்த மரம், வெண்கலம், இரும்பு, சலவைக்கல் ஆகியவற்றாலான பொருட்கள், இலவங்கம், நறுமணப் பொருட்கள், தூப வகைகள், நறுமண தைலம், சாம்பிராணி, திராட்சை ரசம், எண்ணெய், உயர்ரக மாவு, கோதுமை, ஆடு மாடுகள், குதிரைகள், தேர்கள், அடிமையில்லா மனித உயிர்கள் ஆகியவற்றை எல்லாம் வாங்க எவரும் இலர். நீ விரும்பிய கனிகள் உன்னை விற்று அகன்று போயின. உன் மினுக்கு பகட்டு எல்லாம் ஒளிந்து போயின. இனி யாரும் அவற்றை காணப்போவதில்லை என்பார்கள். இச்சரக்குகளை கொண்டு அவளோடு வணிகம் செய்து செல்வம் திரட்டியவர்கள் அவளது வேதனை கண்டு அஞ்சி தொலைவிலேயே நின்ற வண்ணம் அழுது புலம்புவார்கள். ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே! விலையுயர்ந்த மெல்லிய ஆடையும் செந்நிற கருஞ்சிவப்பு உடையும் அணிந்து பொன், விலையுயர்ந்த கல் ஆகியவற்றால் அணி செய்து கொண்டவளே, அந்தோ உனக்கு கேடு வந்ததே! இவ்வளவு செல்வமும் ஒரே மணி நேரத்தில் பாழாய் போய்விட்டதே என்பார்கள். கப்பல் தலைவர்கள், கடல் பயணிகள், கப்பலோட்டிகள், கடல் வணிகர்கள் ஆகிய அனைவரும் தொலைவிலேயே நின்றார்கள். அவள் எரிந்தபோது எழுந்த புகையை பார்த்து, இம்மாநகருக்கு இணையான நகர் உண்டோ என்று கதறினார்கள். அவர்கள் தங்கள் தலைமேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அழுது புலம்பினார்கள். ஐயோ மாநகரே, நீ கேடுற்றாயே! கடலில் கப்பலோட்டிய அனைவரையும்
உன் செல்வச் செழிப்பால் செல்வராக்கிய நீ ஒரு மணி நேரத்தில் பாழடைந்து விட்டாய் என்று கதறினார்கள். விண்ணகமே, இறைமக்களே, திருத்தூதர்களே, இறை வாக்கினர்களே, அவளை முன்னிட்டு மகிழ்ந்து கொண்டாடுங்கள். உங்கள் சார்பாக கடவுள் அவளுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்கிவிட்டார். பின்னர் வலிமை வாய்ந்த ஒரு வானதூதர் பெரிய எந்திரக்கல் போன்ற ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து பின்வருமாறு கூறினார். பாபிலோன் மாநகர் இவ்வாறே வேகமாய் வீசி எறியப்படும். அது இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும். யாழ் மீட்டுவோர், பாடகர், குழல் ஊதுவோர், எக்காலம் முழக்குவோர் ஆகியோர் எழுப்பும் இசை இனி உன் நடுவில் எழவே இயலாது. தொழில் செய்யும் கைவினைஞர் அனைவரும் இனி உன் நடுவில் குடியிருக்கவே மாட்டார்கள். எந்திரக்கல் எழுப்பும் ஒளி இனி உன் நடுவில் எழவே இயலாது. விளக்கின் ஒளி இனி உன்னிடத்தில் ஒளிரவே ஒளிராது. மணமக்களின் மங்கள ஒளி இனி உன்னிடத்தில் எழவே இயலாது. ஏனெனில் உன் வணிகர்கள் மண்ணுலகில் பெருங்குடி மக்களாய் விளங்கினார்கள். உன் பில்லி சூனியம் எல்லா நாடுகளையும் ஏமாற்றிவிட்டது. இறை வாக்கினர்கள் இறை மக்களின் இரத்தக்கரையும் மண்ணுலகில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தக்கரையுமே அவளிடம் காணப்பட்டது. இதன் பின் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒளி விண்ணகத்தில் எழக்கேட்டேன். அது பின்வருமாறு முழங்கியது: அல்லேலூயா! மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. ஏனெனில் அவருடைய தீர்ப்புக்கள் உண்மை உள்ளவை, நீதியானவை. தன் பரத்தமையால் மண்ணுலகை அழிவுக்கு உட்படுத்திய பேர் போன விலைமகளுக்கு அவர் தீர்ப்பு வழங்கினார். தம் பணியாளர்களை கொன்றதற்காக அவளை பழிவாங்கினார். மீண்டும் அம்மக்கள் அல்லேலூயா, அந்த நகர் நடுவிலிருந்து புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது என்றார்கள். அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமேன் அல்லேலூயா என்று பாடினார்கள். அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல்: கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோர்களே, பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள் என்று ஒலித்தது. பின்னர் திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொளியை கேட்டேன். அது சொன்னது: அல்லேலூயா! நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். எனவே மகிழ்வோம், பேருவகையுடன் அவரை போற்றி புகழ்வோம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமண விழா வந்துவிட்டது. மணமகளும் விழாவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். மணமகள் அணியுமாறு பளபளப்பும் தூய்மையுமான விலையுறந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல்களே. அந்த வானதூதர் என்னிடம், ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர் என எழுது என்று கூறினார். தொடர்ந்து, இவை கடவுளின் உண்மையுள்ள சொற்கள் என்று சொன்னார். நான் வானதூதரை வணங்கும் பொருட்டு அவரது காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், இயேசுவுக்கு சான்று பகர்ந்த உனக்கும் உன் உடன் பிறப்புகளுக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். ஏனெனில் இயேசு பகர்ந்த சான்றே இறைவாக்குகளுக்கு உயிர் மூச்சு. பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். அவருடைய கண்கள் தீப்பிழம்பு போல தென்பட்டன. அவரது தலைமேல் மணிமுடிகள் பல இருந்தன. அவரை தவிர வேறு எவருக்கும் தெரிந்திராத பெயர் ஒன்று அவர் மீது எழுதப்பட்டிருந்தது. இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். வெண்மையும் தூய்மையுமான விலையுறந்த மெல்லிய ஆடை அணிந்த விண்ணகப் படைகள் வெண்குதிரைகளில் அவரை பின்தொடர்ந்தன. நாடுகளை தாக்குவதற்காக அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் ஒன்று வெளியே வந்தது. அவர் இருப்புக்கோல் கொண்டு அவர்களை நடத்துவார். எல்லாம் வல்ல கடவுளின் கடுஞ்சீற்றம் என்னும் பிழிவுக்குழியில் திராட்சை ரசத்தை அவர் பிழித்து எடுப்பார். அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்னும் பெயர் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது. பின்னர் ஒரு வானதூதர் கதிரவன் மீது நிற்பதை நான் கண்டேன். அவர் நடுவானில் பறந்து கொண்டிருந்த எல்லா பறவைகளையும் பார்த்து உரத்த குரலில் கத்தி, வாருங்கள், கடவுள் அளிக்கும் பெரும் விருந்துக்கு வந்து கூடுங்கள். அரசர்களின் தசையையும் ஆயிரத்தவர் தலைவர்களின் தசையையும் வலியோரின் தசையையும் குதிரைகளின் தசையையும் குதிரை வீரர்களின் தசையையும் உரிமை குடிமக்கள், அடிமைகள், சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருடைய தசைகளையும் தின்ன வாருங்கள் என்றார். அந்த விலங்கும் மண்ணுலக அரசர்களும் அவர்களுடைய படைகளும் குதிரை மீது அமர்ந்திருந்தவரோடும் அவருடைய படைகளோடும் போர் தொடுக்குமாறு கூடியிருக்க கண்டேன்.
அந்த விலங்கு பிடிபட்டது. அதன் முன்னிலையில் அரும் அடையாளங்கள் செய்திருந்த போலி இறைவாக்கினனும் அதனோடு சேர்ந்து பிடிபட்டான். தான் செய்த அரும் அடையாளங்களால் இந்த விலங்குக்குரிய குறியை இட்டு கொண்டிருந்தவர்களையும் அதன் சிலையை வணங்கி வந்தவர்களையும் ஏமாற்றியவன் அவனே. அந்த போலி இறைவாக்கினனும் விலங்கும் கந்தகம் எறிந்து கொண்டிருந்த நெருப்பு எரியில் உயிரோடு எரியப்பட்டார்கள். எஞ்சியோரோ குதிரை மீது அமர்ந்திருந்தவருடைய வாய் நின்று வெளியே வந்த வாளால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் எல்லாம் அவர்களின் தசைகளை வயிறார தின்றன. பின்னர் வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் ஒரு முரட்டுச் சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை எனவும் சாத்தான் எனவும் அழைக்கப்படும் அரக்கப்பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். இறந்த ஏனையோர் அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். அவர்கள் தூயோர் ஆவார்கள். அவர்கள் மீது இரண்டாம் சாவுக்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பணிபுரியும் குருக்களாய் இருப்பார்கள். கிறிஸ்துவோடு 1000 ஆண்டுகள் ஆட்சி புரிவார்கள். அந்த 1000 ஆண்டுகள் முடிந்ததும் சாத்தான் சிறையிலிருந்து கட்டவிழ்த்து விடப்படுவான். மண்ணகத்தின் 4 திக்குகளிலும் உள்ள நாடுகளை, அதாவது கோகு, மாகோகு என்பவற்றை ஏமாற்றவும், அங்கிருந்து கடல் மணல் போன்ற பெரும் தொகையினரை போருக்கு ஒன்று திரட்டவும் அவன் புறப்பட்டுச் செல்வான். அவர்கள் மண்ணுலகெங்கும் பரவிச் சென்று இறை மக்களின் பாசறையையும் கடவுளின் அன்புக்குரிய நகரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஆனால் வானத்திலிருந்து நெருப்பு வந்து அவர்களை சுட்டெரித்தது. பின்பு அவர்களை ஏமாற்றி வந்த அழகை நெருப்பும் கந்தகுமான ஏரியில் எரியப்பட்டது. அங்கேதான் அந்த விலங்கும் அதன் போலி இறைவாக்கினனும் எரியப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இரவு புகழாக என்றென்றும் வதைக்கப்படுவார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் பெரியோர் சிறியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எழுதப்பட்டனர். பின்பு நான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாக இருந்தது. பின்னர் அரியணையிலிருந்து எழுந்த பெரும் குரலை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்துவிடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியன ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாயிருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர்.
நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். ஆனால் கோழைகள், நம்பிக்கையில்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏறிய உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. பின்பு இறுதியான அவ்வேழு வாதைகள் நிறைந்த 7 கிண்ணங்களை கொண்டிருந்த 7 வானதூதர்கள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதில் இருந்தது. அந்த மதிலுக்கு 12 வாயில்கள் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அமர்ந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதரின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. என்னோடு பேசியவர் நகரையும் அதன் மதிலையும் வாயில்களையும் அளக்கும் பொருட்டு பொன்னாலான ஓர் அளவுகோலை வைத்திருந்தார். அந்த நகரம் சதுரமாக இருந்தது. அதன் நீளமும் அகலமும் ஒரே அளவுதான். அவர் அந்த அளவுகோலை கொண்டு நகரை அளந்தார். அதன் அளவு 2400 கிலோமீட்டர். அதன் நீளம், அகலம், உயரம் எல்லாமே ஒரே அளவுதான். பின் அவர் மதிலை அளந்தார். அதன் உயரம் 216 அடி. மனிதரிடையே வழக்கில் இருந்த அளவைகளையே அந்த வானதூதரும் பயன்படுத்தினார். அதன் மதில் படிகக்கற்களால் கட்டப்பட்டிருந்தது. அந்நகரோ தூய்மையான கண்ணாடி போன்ற பசும்பொன்னால் ஆனது. நகர மதிலின் அடிக்கற்கள் விலையுயர்ந்த எல்லாவித கற்களாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. முதலாவது படிகக்கல், 2வது நீலமணி, 3வது பலவண்ண படிகம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது மாணிக்கம், 7வது பொற்கள், 8வது படிகப்பச்சை, 9வது புட்பராகம், 10வது வைடூரியம், 11வது பதுமராகம், 12வது சுகந்தி. 12 வாயில்களும் 12 முத்துக்களால் ஆனவை. ஒவ்வொரு வாயிலும் ஒவ்வொரு வகையான முத்தால் ஆனது. நகரின் தெரு தெள்ளத் தெளிவான கண்ணாடி போன்ற பசும் பொன்னால் ஆனது. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை. ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. மக்கள் இனத்தார் அதன் ஒளியில் நடப்பர். மண்ணுலக அரசர்கள் பெருமை சேர்ப்பவையெல்லாம் அங்கு கொண்டு செல்வார்கள். அதன் வாயில்கள் நாள் முழுவதும் திறந்திருக்கும். அங்கு இரவே இராது. உலகின் மாட்சியும் பெருமையும் அங்கு கொண்டு செல்லப்படும். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். பின்பு அந்த வானதூதர் வாழ்வு அளிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இருமருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவருடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளின் ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதூதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பினார் என்றார். இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். யோவானாகிய நானே இவற்றை எல்லாம் கண்டேன், கேட்டேன். இவற்றை கண்டும் கேட்டும் முடித்த பின் இவற்றை எனக்கு காட்டிய வானதூதரை வணங்கும் பொருட்டு
அவருடைய காலடியில் விழுந்தேன். அவரோ என்னிடம், வேண்டாம், உனக்கும் இறை வாக்கினர்களான உன் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நூலில் உள்ள வாக்குகளை கடைப்பிடிப்போருக்கும் நான் உடன் பணியாளனே, கடவுளை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்றார். அவர் தொடர்ந்து என்னிடம் பின்வருமாறு கூறினார். இந்நூலில் உள்ள இறைவாக்குகளை முத்திரையிட்டு வைக்காதே. இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும். இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். நேர்மையாளர் நேர்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கேற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. அகரமும் நகரமும் முதலும் இறுதியும் தொடக்கமும் முடிவும் நானே. தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர். வாழ்வுதரு மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் வாயில்கள் வழியாக நகருக்குள் நுழைவார்கள். நடத்தை கெட்டோர், சூனியக்காரர், பரத்தமையில் ஈடுபடுவோர், கொலையாளிகள், சிலை வழிபாட்டினர், பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள். திருச்சபைகளுக்காக உங்கள் முன் இவ்வாறு சான்று பகருமாறு இயேசுவாகிய நான் என் வானதூதரை அனுப்பியுள்ளேன். தாவீதின் குலக்குழுந்தும் வழித்தோன்றலும் நானே. ஒளிபடைத்த விடிவெள்ளியும் நானே. தூய ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள். இதை கேட்போரும் வருக வருக எனச் சொல்லட்டும். தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும். விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். இந்நூலில் உள்ள இறைவாக்குகளை கேட்போர் அனைவரையும் யோவானாகிய நான் எச்சரிப்பது யாதெனில், இந்த இறைவாக்குகளோடு எதையாவது யாரேனும் சேர்த்தால் இந்நூலில் எழுதப்பட்டுள்ள வாதைகள் அவர்களை வந்தடையுமாறு கடவுள் செய்வார். இந்நூலில் உள்ள இறைவாக்குகளுள் எதையாவது யாரேனும் எடுத்துவிட்டால் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள வாழ்வுதரும் மரத்தினின்றும் நகரினின்றும் அவர்களுடைய பங்கை கடவுள் எடுத்து விடுவார். இவற்றுக்கு சான்று பகர்பவர், ஆம், விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக.